வணக்கம். தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை சுற்றி நவக்கிரக தலங்களாக போற்றப்படும் 9 சிறப்புமிக்க ஆலயங்கள் அமைந்துள்ளது. அந்த ஆலயங்களில் குருஸ்தலமாக போற்றப்படும் தேவாரப் பாடல் பெற்ற ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். சுமார் 18 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2007ஆம் ஆண்டு, நாங்கள் இத்திருக்கோவிலை தரிசனம் காண சென்றிருந்த பொழுது திருக்கோவிலும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் மிகவும் அமைதியாக காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது நாங்கள் இத்திருக்கோவிலுக்கு தரிசனம் காண சென்றிருந்த பொழுது திருக்கோவிலுக்கு முன்பு இருந்த வீதி முழுவதும் கடைகளால் நிரம்பியிருந்தது. இத்தலத்தில் சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்து அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியே நவக்கிரக குருவாகவும் போற்றப்படுகிறார். இத்தலத்தில் குரு தட்சிணாமூர்த்தி உற்சவராக அருள்பாலிக்கும் சன்னதியும் காணப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் சன்னதிக்கு எதிரே கிழக்கு கோபுரம் அமைந்துள்ளது. பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த விடத்தை உண்டு தேவர்களை காத்த ஈசன் இத்தலத்தில் ஆபத்திலிருந்து காக்கும் ஆபத் சகாயேஸ்வரர் என்னும் திருநாமத்திலும், அம்மையானவள் ஏலார் குழலவல்லி என்னும் திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. குரு பெயர்ச்சி விழா இத்தலத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குருவின் பார்வையும் அருளும் இருந்தால் ஒருவருக்கு நல்லபடியாக மனவாழ்க்கை அமையும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது. மேலும் குரு அருள் ஒருவருக்கு கல்வி, செல்வம், ஆரோக்கியம் முதலிய மங்கள பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. குரு அருளையும் இறை அருளையும் வேண்டி பல்வேறு பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை புரிகின்றனர். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.